கதவுகள் எல்லாம் பிரம்மாண்டமான வெள்ளி கதவுகள், வைகுண்ட வாசல். உட்புற சித்திரம் உலகத்திலேயே முதல் முறையாக ஃபைபர் கிளாஸ் பெயிண்டிங் சித்திரம். வருஷத்துக்கு 2 முறை மட்டுமே சீரிக்கக்கூடிய சிறப்பு அலங்காரமான ஸ்வர்ண பாண்டுரங்க அலங்காரத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சோ தெரியாமலோ வழிபடக்கூடிய மிகப்பெரிய யாரும் இன்னைக்கு அக்ஷயத்துக்கு பெருமாள் தங்க கவசத்துல சேவிக்கலாம். வா தென்னாங்கூர் போல நீங்க ஒன்றும் ஓடி வரல, நீங்க வந்தனே தான் பெருமாள் இப்படி காட்சி கொடுக்குறாங்க. இதைத்தான் அதிஷ்கர்மஷம். என்னென்ன பிரார்த்தனைகளை மனசுல வேண்டி நீங்க எல்லாரும் கோவிலுக்கு வந்தீங்களோ வேண்டின எல்லா காரியங்களும் ஜெயமாகட்டும். இப்போ பக்தர்களாகிய உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான கைங்கரியம் காத்துட்டு என்ன கேட்டீங்கன்னா, அடுத்த வாரம் வியாழக்கிழமை உலக நன்மையை வேண்டி பக்தர்களுடைய ஆரோக்கியத்தை வேண்டி மூலவருக்கு பிரம்மாண்டமான பாலாபிஷேகம் ஏற்பாடாயிடும். எதுக்காக பாலாபிஷேகம்? கடுமையான வெயிலிருந்து பயிர்களும் உயிர்களும் செழித்து வளரணும், எந்தவித தீங்கு எதுவும் இல்லாம எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி, நல்ல மழை வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமாளுக்கு பாலாபிஷேகம் ஏற்பாடாயிட்டு. யாரோ கோவில் கட்டிவிட்டார், யாராவது பெருமாளுக்கு பாலாபிஷேகம் பண்ணா அப்படின்னு நினைக்காது. பக்தர்கள் நீங்க தான் கண்ணனுக்கு பிடிச்ச பால், தயிர், வெண்ணெய், பழங்கள், தேன் என வாங்கி கொடுக்கணும். எப்படி உடனே எல்லாராலையும் பல ஆயிரங்கள் செலவழிச்சு 100 லிட்டர் பாலோ 50 லிட்டர் பாலோ வாங்கி கொடுக்க முடியாது. அதனாலதான் சிறு துளி வெள்ளம்னு சொல்ற மாதிரி அந்த 1000கள்ல ஒரு 501 ரூபாய் காணிக்கை. இன்னைக்கு 10 லிட்டர் பால் 500 ரூபாய், ஒரு 201 ரூபாய் காணிக்கை. குறைஞ்சபட்சம் ஒரு 101 ரூபாய், ஒரு 2 லிட்டர் பாலாக அல்லது 2 இளநீராக உங்களுடைய உழைப்புல பெருமாள் பாலாபிஷேகம் பண்ணிக்கட்டனே. இந்த கோவில்ல நீங்க எங்க தேடினாலும் உண்டியல் கிடையாது, அக்ஷய பாத்திரம் மட்டும்தான். அதனால காணிக்கைகளை அவருடைய பாதங்களுக்கு மத்தியில சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்ற குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு காணிக்கைகளை சேர்த்துட்டு துளசி, சந்தனம், தீர்த்தம் திருக்கவாசல்ல பிரசாதமாக வாங்கிக்கும். நாளைக்கு வியாழக்கிழமை நாம அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலையில 7 மணிக்கு பாலாபிஷேகம். எல்லாரும் எந்திரிச்சு அழகா ஒரே வரிசையில கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.